அடிக்கடி நெஞ்செரிச்சல் வரும்போதெல்லாம் இந்த கஷாயத்தை போட்டு குடிச்சிடுங்க. அடுத்த நிமிடமே சரியாகிவிடும். இன்றைய வேகமான வாழ்க்கையில் உணவு நேரம் சரியில்லாமல் போவது, சாப்பாட்டை அவசரமாக முடிப்பது, மேலும் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் போவது, நீண்ட நேரம் வயிறு காலியாக இருப்பது போன்ற காரணங்களால வயிற்றுல வாயு சேரும் பிரச்சனை அதிகரித்துள்ளது. இந்த வாயு தான் வயிறை கனமாக உணர செய்வதோடு சிலருக்கு முதுகு பிடிப்பு, மார்பில் இறுக்கம், எரிச்சல் போன்ற அசௌகரியத்தையும் ஏற்படுத்துகிறது. செரிமான இயக்கம் நிதானமாகி போனால் உணவு அடங்காமலும் மேலே திரும்புவதாலும் இந்த சிரமங்கள் உருவாகின்றன. இதை குறைக்க வீட்டிலேயே உள்ள சோம்பு மிகவும் பயனுள்ளதாகும். சிறிதளவு சோம்பை வறுத்து தண்ணீர்ல போட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தாலே வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய வாயு சீராக வெளியேற ஆரம்பிக்கும். சோம்பில் உள்ள இயற்கை எண்ணெய்கள் குடல் பாதை இயக்கத்தை சமப்படுத்தி அதிக அமிலத்தை தணித்து வயிற்று கனத்தை குறைக்கின்றன. இதை எந்த நேரத்திலும் குடிக்கலாம். குடித்தவுடன் வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய அழுத்தம் குறைந்து மெதுவாக நிம்மதி கிடைக்கும். சோம்பு தண்ணீரை தொடர்ந்து சில நாட்கள் பயன்படுத்தினால் வயிறு புடைப்பு சிரமம், கேஸ்ட்ரிக்ஸ் காரணமாக வரக்கூடிய முதுகு இறுக்கம், நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய குத்தும் உணர்வு ஆகியவை தளரத் தொடங்கும். செரிமான சுரப்பு சீராக சுரப்பதால் உணவு எளிதாக செரிந்து உடல் ஊக்கமாக மாறும். மருந்து தேவைப்படாத பல அன்றாட அசௌகரியங்களை இந்த எளிய முறையால் வீட்டிலேயே சமாளிக்க முடியும் என்பதுதான் அதன் முக்கிய சிறப்பு. ஒரு சில நேரத்துல நம்ம சாப்பிட்ட உணவு சரியா ஜீரணம் ஆகலைன்னா வயிறு டைட் ஆயிடும், கேஸ் ட்ரபிள் அதிகமாயிட்டு நமக்கு நெஞ்சு வலி போன்ற உணர்வு இருக்கும். சமயத்துல முதுகுலயும் அந்த வலி பரவும். இது இதயம் ரிலேட்டடான வலியான்றது கூட டவுட் வரும். மூச்சு விடுறது கூட சிரமமா இருக்கும். அப்படி ஹெவியா கேஸ் ட்ரபிள் இருக்கும்பொழுது, செஸ்ட் டைட்னஸ் இருக்கும்பொழுது நம்ம சோம்பை மருந்தா பயன்படுத்தலாம். பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பை எடுத்து நம்ம லேசா வறுத்துட்டு அதோட நீர் விட்டு கொதிக்க வச்சிடணும். கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். அந்த நீரை நம்ம வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த பெயின் கம்மியாகும். ஏப்பத்தை தூண்டக்கூடிய மருந்தாகும். கேஸ் வெளியில நல்லா ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் செஸ்ட் டைட்னஸ் குறைஞ்சு அந்த வலியும் குறைஞ்சிடும். சோம்பை நம்ம எந்த நேரத்துல வேணா மருந்தா பயன்படுத்தலாம். மத்தியான நேரத்திலயும் எடுத்துக்கலாம். அதே போல நள்ளிரவுல நமக்கு வலி வந்தாலும் வெண்ணு சாப்பிட்டோ அல்லது கஷாயமாவோ வச்சு குடிக்கும் போது இமீடியட் ரிலீஃப் கிடைக்கும். ஒரு சில நேரத்துல நம்ம சாப்பிட்ட உணவு சரியா ஜீரணம் ஆகலைன்னா வயிறு டைட் ஆயிடும், கேஸ் ட்ரபிள் அதிகமாயிட்டு நமக்கு நெஞ்சு வலி போன்ற உணர்வு இருக்கும். சமயத்துல முதுகுலயும் அந்த வலி பரவும். இது இதயம் ரிலேட்டடான வலியான்றது கூட டவுட் வரும். மூச்சு விடுறது கூட சிரமமா இருக்கும். அப்படி ஹெவியா கேஸ் ட்ரபிள் இருக்கும்பொழுது, செஸ்ட் டைட்னஸ் இருக்கும்பொழுது நம்ம சோம்பை மருந்தா பயன்படுத்தலாம். பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பை எடுத்து நம்ம லேசா வறுத்துட்டு அதோட நீர் விட்டு கொதிக்க வச்சிடணும். கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். அந்த நீரை நம்ம வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த பெயின் கம்மியாகும். ஏப்பத்தை தூண்டக்கூடிய மருந்தாகும். கேஸ் வெளியில நல்லா ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் செஸ்ட் டைட்னஸ் குறைஞ்சு அந்த வலியும் குறைஞ்சிடும். சோம்பை நம்ம எந்த நேரத்துல வேணா மருந்தா பயன்படுத்தலாம். மத்தியான நேரத்திலயும் எடுத்துக்கலாம். அதே போல நள்ளிரவுல நமக்கு வலி வந்தாலும் வெண்ணு சாப்பிட்டோ அல்லது கஷாயமாவோ வச்சு குடிக்கும் போது இமீடியட் ரிலீஃப் கிடைக்கும்.